This is Dr. Akshita Ashok Kumar, a dental intern. COVID. எங்க பார்த்தாலும் கோவிடால இருக்கு. இந்த கோவிட் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றது? There are 6 golden rules for the பொதுமக்கள் to follow. என்னது? First one, to maintain a hand hygiene. Second one, to do a social distancing. 3, to wear a mask. 4, to get vaccinated. 5, to stay home. And 6 is to do exercise, especially breathing exercises. First, எல்லா மாஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி இருந்தால் நம்ம ஒரே மாஸ்க் யூஸ் பண்ணலாமே? நோ. மாஸ்கில் ரெஸ்பிரேட்டர்ஸ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க்னு 2 இருக்குது. ரெஸ்பிரேட்டர்ஸா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற N95 மாஸ்க், FFP2 மாஸ்க் எல்லாமே ரெஸ்பிரேட்டர்ஸ் தான். அண்ட் இந்த மாஸ்க், ஃபேஷியல் மாஸ்க் பார்த்தோன்னா இது சர்ஜிக்கல் மாஸ்க், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் மாஸ்க், அது எல்லாமே இதுதான். 2க்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேட்டர்ஸ் நம்ம போட்டோன்னா இட் வில் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் தி அதர் டிரான்ஸ்மிஷன். வெராஸ் சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம கிட்ட இருந்த ட்ராப்லெட்ஸ் வெளியே போகிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும், மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் N95 மாஸ்க் இட் இஸ் சயின்டிஃபிக்லி அண்ட் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 95% ஆஃப் த இது ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ் நம்மளுக்கு தருது. நான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டர்ஸ் பற்றி சொன்னல. இப்போ நான் உங்களுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க் பற்றி சொல்கிறேன். சர்ஜிக்கல் மாஸ்கில் 3 லேயர் மாஸ்க் தான் மெயினாக நம்ம கோவிட் வைரஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாத், அதுலேயும் 3 லேயர் மாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 3 லேயரில் என்னென்ன லேயர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் அண்ட் மிடில் லேயரில் ஹைட்ரோஃபோபிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ தட் வெளியிருந்து வர ட்ராப்லெட்ஸை அது அப்சார்ப் பண்ணாது. உள்ள ஹைட்ரோஃபிலிக் மெட்டீரியல் இருக்கும். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் மெட்டீரியல். ஸோ நம்மளோட ஏரோசோல், நம்மளோட டிரான்ஸ்மிட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான். ஸோ நம்மளோட அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம WHO 3 மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக் மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்சார்பிங், நான் ஓவன் அண்ட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு முதல்ல சொன்னாரி மாதிரியே இந்த ஹைட்ரோஃபோபிக் இருக்குங்க இல்லையா, அந்த மெத்தடில் தான் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது எல்லாம் எவ்வளோ அளவுக்கு ரெசிஸ்டன்ட். இப்போ சர்ஜிக்கல் மாஸ்க் டபுளிங் மாஸ்க்கு போடக்கூடாது. ஆனால் ஒரு கிளாத் அண்ட் இது கிளாத் மாஸ்க் அண்ட் சர்ஜிக்கல் மாஸ்க் நம்ம ஒட்டுக்கா போட்டோன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் ப்ரொடெக்ஷன் தேன் வேரிங் அ சிங்கிள் சர்ஜிக்கல் மாஸ்க். அக்கார்டிங் டு ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நார்மல் பர்சன் அண்ட் an infected பர்சன் 2 பேரும் க்ளோஸ் கான்டாக்டில் விதவுட் வேரிங் அ மாஸ்க் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி 90% ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. இதே ஒரு நான் இன்ஃபெக்டட் பர்சன் இஸ் வேரிங் அ மாஸ்க் அண்ட் an infected பர்சன் இஸ் நாட் வேரிங் அ மாஸ்க் இருக்கும்போது 30% ஆஃப் த ரிஸ்க் இருக்குது சொல்கிறாங்க. இதே ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இஸ் வேரிங் அ மாஸ்க் அண்ட் நான் இன்ஃபெக்டட் பர்சன் இஸ் நாட் வேரிங் அ மாஸ்க். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு 5% ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. இஃப் போத் ஆர் வேரிங் அ மாஸ்க் 1.5% ரிஸ்க் இருக்குது. அண்ட் இஃப் போத் ஆர் வேரிங் அ மாஸ்க் அண்ட் 2 பேரும் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு 0% ஆஃப் ரிஸ்க் இருக்குது. தெர் இஸ் நோ ஆர் தெர் இஸ் வெரி மினிமல் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கோவிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, wear your mask and maintain your social distance. இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாஸ்க்ஸ் என்னன்னு காமிக்கிறேன். இது ஒரு 3 லேயர் கிளாத் மாஸ்க் வித் அ லூப் அண்ட் அ நாட் இன் இட். ஓகே, ஒரு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நம்ம வேணால் நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஒரு 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க். ஸோ 3 லேயர், இந்த இதுக்குள்ளே 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க். ஓகே, அண்ட் திஸ் இஸ் an N95 மாஸ்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் an N95 மாஸ்க். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாஸ்க் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், மெயின் ப்ரொசீஜர் என்னென்னா, we need to sanitize our hand. Sanitize எவ்வளோ நேரம் பண்ணணும்னா 20 to 30 செகண்ட்ஸ்க்கு பண்ணணும். ஓகே, ஸோ you get into your fingers, you put in your nails, you bring for your wrists. Okay, and get into your loops, your finger. Okay, இப்போ ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க்
இது வந்து ஒரு 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க். இதுக்கு 2 இயர் லூப்ஸ் இருக்குது அண்ட் 3 லேயர்ஸ் இருக்குது. இது நம்ம எப்படி சைட் ஐடென்டிஃபை பண்ணுவோம்? உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும், வெளியே ஒயிட்டிஷ் ப்ளூ. ஓகே, தட் இஸ். அண்ட் வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ ஹவு டு யூ வேர் திஸ் மாஸ்க்? இந்த 2 கார்னர்ஸை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். தென் you're gonna keep it in this area. Okay, வந்துட்டு pull this and pull. இங்கே வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும். adjust it according to your nose. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு கேப் கிடையாது. பாருங்கள், எனக்கு இங்கே கேப் கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு இங்கே கேப் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னா you have to loop your mask. How do you loop your mask? போட்டிங்கள இதை இப்படி டர்ன் பண்ணிட்டு காதுக்கு போட்டால் you will loop your mask. Okay, so there is no gap on the either sides. ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா they will knot the ear loops. knot பண்ணிட்டு 2 சைடு knot பண்ணிட்டு they will wear it like this. Okay, எனக்கு இது பத்தாது, ஸோ நான் வேர் பண்ண முடியாது. இப்போ ஒரு டைட் சீலான மாஸ்க் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷேப்பில் இருக்கும். இட் வில் கவர் யூர் சின் லெவல், இட் வில் கெட் லாக்ட் இன் த நோஸ். ஓகே, லாக் ஆகிருக்கும், இங்கே கேப்ஸ் இருக்காது. இதுதான் கரெக்டான வேரிங் ஆஃப் அ மாஸ்க். இது நம்ம எப்படி கழட்டணும்? இயர் லூப்ஸில் கழட்டணும்ல, இயர் லூப்ஸ் இப்படி வச்சு எடுத்து put it in a cover and dispose it off. Okay, so this is the procedure you should follow. And ஒரு மாஸ்க்கை வந்து ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க்கை ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ணணும். அது துவைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு N95 மாஸ்க்குங்க. இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்கும், அது போட்டுட்டு சேம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு மெட்டல் ஸ்ட்ரிப்பை நல்லா லாக் பண்ணிட்டு சீல் டெஸ்ட் பண்ணணும். சீல் டெஸ்ட்னால் என்னென்னா, நம்ம எங்கே ஏர் ப்ளோ பண்ணாலும், இப்போ நான் ஏர் ப்ளோ பண்ணுறேன், இங்கே தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது, விட இங்கே எங்கேயும் டைட் ஃபிட்டாக இருக்குது. ஸோ ஏன் ஏர் வந்து எங்கேயும் வெளியே போகாது, எனக்கு வெளியே இருந்தும் எந்த ஏரும் வராது. ஓகேங்களா, இது ஒரு ஃபேப்ரிக் மாஸ்க். இந்த ஃபேப்ரிக் மாஸ்க்கு சேம் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு உள்ளே வந்து இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்குது இல்லைங்களா, இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை வந்து கவர் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் டப்ளிங் மாஸ்க். இந்த மாஸ்க்கு பேர் வந்து நம்ம டப்ளிங் மாஸ்க்குன்னு சொல்லுவோம். இந்த ஃபேப்ரிக் மாஸ்க் வந்து நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டு கேன் கீப் இட் அசைட். அப்புறம் வந்து ஒரு 1 day கழிச்சு ஒரு டெட்டாலில் போட்டு அண்ட் தென் யூ கேன் வாஷ் இட். ஸோ ஆஸ் ஐ செட், வேரிங் அ மாஸ்க் இஸ் ஹைலி மேண்டேட்ரி. போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ போடுறது இஸ் மேண்டேட்ரி அண்ட் திஸ் லைஸ் இன் ஆர் ஹேண்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொரோனா வைரஸை பீட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட். பை.